சிட்டுக்குருவியும் காகமும். ஓர் காட்டில் சிட்டுக்குருவி ஒன்று வசித்து வந்தது. அது எப்போதும் தான் உண்டு தான் வேலை உண்டு என்று அமைதியாக வாழ்ந்து வந்தது. அதற்கு சுயமாக யோசித்து முடிவெடுக்கவும் தெரியாது. ஒரு நாள் காகம் ஒன்று அந்த சிட்டுக்குருவியிடம் கேட்டது, சிட்டுக்குருவியே, நீ என்னுடன் நண்பனாக இருப்பாயா? அந்த சிட்டுக்குருவியும் சரி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு பழக ஆரம்பித்தது. அப்போது அந்த சிட்டுக்குருவியிடம் அதன் பெற்றோர் குருவிகள் இவ்வாறு கூறினார்கள், குருவியே, நீ காகத்துடன் பழகாதே. நிச்சயம் ஒரு நாள் அந்த காகம் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து தரும். ஆனால் சிட்டுக்குருவியோ அவர்கள் பேச்சுக்கு செவி கொடுக்காமல் காகத்துடன் நட்பாக பழகி வந்தது. நாட்கள் கடந்தன. ஒரு நாள் காகம் சிட்டுக்குருவியை அழைத்து, நண்பா, நாங்கள் வெளியே செல்கிறோம், நீ எங்களுடன் வருகிறாயா என்று அழைத்தது. சிட்டுக்குருவியும் சரி என்று காகங்களுடன் சென்றது. அந்த காகங்கள் அருகில் உள்ள சோள கொல்லையில் புகுந்து அங்கு இருந்த அனைத்து சோளங்களையும் கொத்தி தின்றன. ஆனால் சிட்டுக்குருவியோ மரத்தில் அமர்ந்து கொண்டு வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது. போது திடீரென நிலத்தின் விவசாயி ஓடி வந்தார். அவரை கண்ட காகங்கள் சிட்டுக்குருவியை விட்டுவிட்டு பறந்து சென்றன. இதை எதிர்பார்க்காத சிட்டுக்குருவி விவசாயிடம் பிடிபட்டு கொண்டது. அருகில் கிடந்த கம்பை எடுத்து சிட்டுக்குருவி இருக்கும் இடத்தில் எறிந்தார். அந்த கம்பு பட்டு காயமடைந்து கீழே விழுந்து இறந்து போனது. அந்த சிட்டுக்குருவியின் பெற்றோர் குருவிகள் எச்சரித்ததை கேட்டிருந்தால் இந்த நிலை அதற்கு வந்திருக்காது. நாமும் நம் பெற்றோர்கள் கூறும் நல் வழிகளை கேட்டு வாழ்வோம்.